வெல்கம் டு உள்ளம் கவர்ந்த சமையல். இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வர்றதுனால தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோ. வணக்கம். உள்ளம் கவர்ந்த சமையலுக்கு அனைவரையும் அழைக்கின்றோம். இன்று உள்ளம் கவர்ந்த சமையல்ல நம்ம தீபாவளி வர்றதுனால தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல்ல லட்டு பண்ண போறோம். லட்டுக்கு 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் கலருக்கு தேவையான கலர் பொடி வச்சிருக்கேன். நான் நெய் வச்சிருக்கேன். எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம மோத்தி சூடி லட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான ஜீரா காய்ச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அதான் முதல்ல உள்ள காமிச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்குவோம். பாருங்க, ஜீரா நல்லா கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. எல்லாரும் தண்ணியில ஊற்றி நம்ம கையை தொட்டு பார்க்கலாம். தண்ணியில விட்டும் பார்ப்பாங்க. நம்ம பாருங்க இப்படி எடுத்து இப்படி பண்ணாலே இந்த பாருங்க இந்த ஜீரா இப்படி வருது பாருங்க. கம்பி பதத்துக்கு வரும் பாருங்க. கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிடுவோம். இதுதான் அளவு ஜீராக்கு நமக்கு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணி நம்ம இப்போ மாவு கரைச்சிக்க போறோம். பூந்திக்கு கொஞ்சம் கேசரி பவுடரு கலருக்காக, ஒரு பிஞ்ச் உப்பு போட போறோம். போட்டா நல்லா டேஸ்டா இருக்கு. எந்த ஸ்வீட்டுமே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போறோம். நல்லா கட்டி இல்லாம கலந்து எடுக்கணும். மாவை கட்டி வராம நல்லா நல்லா கலந்துக்கணும். போதுமான அளவுக்கு மாவு கரைச்சிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க. நான் சிம்ல வச்சுட்டு அடுப்ப நான் இப்ப பூந்தி ஊத்த போறேன். பாத்துக்கிட்டு
மோத்திச்சூர் லட்டுக்கு. இதுவே நாங்கள் வந்து போடுறது மீடியம் சைஸில் குட்டியாக தான் போடுறோம். அதனால இதுவே போதும். நீங்கள் போடும்போது உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம இப்போ ஜீராவை அடுப்பில் வச்சுருக்கோங்க. அதுலேயே இப்போ இந்த பூந்தியை கொட்டி ஒரு கிளறி இறக்கிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்குவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவி இறக்கிடுவோம். இறக்கி ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு நெய் விட்டு நம்ம பிடிச்சிக்குவோம். அதை நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஆறிடுச்சுங்க. இது சூடு ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதை லட்டாக பிடிச்சிக்குவோம். லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், நல்லா எடுத்து இப்படி கையில் உருட்டினா நல்லா உருட்ட வருது பாருங்கள். லட்டு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மோத்திச்சூர் லட்டு நல்லா நெய் விட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இப்படி உள்ளங்கையை வச்சு நல்லா அப்படி உருட்டி 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 எடுத்துக்கணும். நல்லா உருட்டினோம்னா லட்டு அழகாக உடையாமல் வரும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் என் சுவை மலரட்டுமே. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.